ஹே ஹாய் மை டியர் சிப்ளிங்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பேபிஸோட சிப்பரை கழுவுறது ஒரு பெரும் பாடா இருக்கும் இல்லையா? ஆனா ஈஸியான சொல்லித்தரேன் பாருங்க. இதுதாங்க பாப்பாவோட சில்வர் கிளாஸ் சிப்பர். இதில் தான் அவங்க வந்து பால் குடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே அலசுற மாதிரி பால் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தண்ணியில போட்டு அலசிக்கலாம். அடுத்தது பாத்திரம் விளக்குற சோப் வச்சுட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்க்ரப் மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி உள்ள வெளியே நல்லா வந்து ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். டம்ளர்லையும் சரி, அந்த மேலே இருக்கிற மூடியும் சரி, இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. டெய்லியுமே இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். ஒரு நாள் விட்டீங்க அப்படின்னாலும் இதில் எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். இதில் மெயினாக இந்த டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுலேருந்து தானே குழந்தைங்க வந்து தண்ணி குடிக்கிறதுனாலும் சரி, பால் குடிக்கிறதுனாலும் இதுலேருந்து தானே குடிப்பாங்க. இந்த கிளாஸில் இந்த டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிலுக்கு வாளி இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ளே விட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு நாள் தாங்க வாஷ் பண்ணல, அதுக்கே உள்ள அந்த பாலாடையோடு சேர்ந்து எப்படி அழுக்கு உள்ளே மாட்டிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். நெக்ஸ்ட் டே பால் குடிக்கும் போது குழந்தை இதில் தானே குடிக்கும். ஆனால் அதில் இருக்க கிருமி எல்லாமே நம்மளுக்கு குழந்தையோட வயிற்றுக்குள்ளே தானே போகும். நீங்கள் கண்டிப்பாக இந்த சிப்பரை வந்து கழுவாமல் கொடுக்கவே கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கை எவ்வளோ லைவாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் எவ்வளோ பாக்டீரியா இருக்கும். பாலை பொறுத்த வரைக்கும் 2வது நாள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அது என்ன ஆகிடும், கெட்டு போயிடும் இல்லையா? இதே தான் இந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளேயும் இப்படி போகும். இங்கே பாருங்க, நான் உள்ளே எப்படி விட்டு காட்டுறேன் அப்படின்னு. இது 2வது டைம் மறுபடியும் விட்டுறேன். ஆனாலும் உள்ளே வந்து இவ்வளோ அழுக்காக தான் இருக்குது. எவ்வளோ ஒரு அழுக்கு இருக்குது, அது குழந்தையோட வயிற்றுக்குள்ளே போகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சினுக்கு வலி, இது வந்து மயிர்கோதின்னு சொல்லுவாங்க, இந்த மயிர்கோதி வச்சு நீங்கள் அழகாக உங்களோட குழந்தையோட பாட்டிலை க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே விட்டு இந்த மாதிரி போத் த சைடு பாருங்கள். 2வது இப்படி திருப்பி வச்சு உள்ளே விட்டதும் பாருங்கள், அதுலேயும் அழுக்கு நல்லா வருது. அப்படி உள்ளே விட்டு நீங்கள் இப்படி பைப்பில் இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து டெய்லியுமே வாஷ் பண்ணுங்கள். டெய்லி வாஷ் பண்ணிங்கன்னா இப்படி இருக்காது. நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் தான் வாஷ் பண்ணல, அதுக்கே இவ்வளோ அழுக்கு வந்து உள்ளே இருக்குது. அதனால் சிப்பர் கொடுக்கும்போது குழந்தைக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி, பால் கொடுத்தாலும் சரி, இந்த மாதிரி மயிர்கோதி வச்சு நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணி தான் கொடுக்கணும். குழந்தைக்கு வந்து பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி அழகாக இனிமேல் நீங்கள் க்ளீன் பண்ணி கொடுங்க. இந்த க்ளீனிங் ப்ராசஸ் தெரியாத நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிப்பர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுக்குள்ளே நிறைய பாக்டீரியா சேர்ந்துரும், வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மயிர்கொதி உள்ளே போகிற மாதிரி அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி சிப்பர் பாட்டில் பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கழுவி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க அழகாக குடிச்சுக்குவாங்க. கீழே வந்து பால் சிந்தாது. தண்ணியாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் கீழே வந்து சிந்தாது இல்லையா? அதனால தான் நான் இந்த மாதிரி சிப்பர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், ஓரத்துலேயும் சரி, இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் இந்த ஓரமாக வச்சு இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், இந்த க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் 2 சைடும் கார்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே மறுபடியும் நான் உள்ளே விட்டு காட்டுற பாருங்கள். அந்த அழுக்கு வந்து சுத்தமாகவே இருக்காது. இதே மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. அந்த மயிர்கோதியில் 4-5 தடவை கழுவினதுக்கப்புறம் உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அந்த பால் வந்து வராது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு போத் த சைடு நல்லா உள்ளே விட்டு குத்தி இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பளிச்சுன்னு வந்துடும். கடைசியாக அந்த வெம்பார் வந்து அந்த மயிர்கோதியில் இந்த மாதிரி கையில் அடித்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த சோப்போட வாசம் உள்ளே போகும்போது நல்லா அந்த சோப்போடையும் நல்லா க்ளீன் ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக எல்லாமே சோப் போட்டு தானே கழுவுவோம். அதனால் இதுலேயும் நீங்கள் வந்து சோப்போட அந்த லிக்விடாக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மயிர்கோதியில் வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி போட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்மெல்லோட உங்களோட பாட்டில் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுல. இப்போ உள்ளே விட்டு காட்டுறேன் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. ஒயிட் கலரில் முதல்ல அந்த பாலெல்லாம் உள்ளே ஒட்டி இருந்தது தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், உள்ள எதுவுமே இல்லைல்ல, எவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுடுதண்ணி இருக்குது பார்த்தீங்களா? சுடுதண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்குள்ளே நல்லா விட்டு இது நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். நல்லா சுடுதண்ணி கொதிச்சாச்சு. இப்போ அந்த சிப்பர் கிளாஸ் அண்ட் அந்த மூடி அது 2யுமே உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுடைய குழந்தையோட சிப்பர் கிளாஸ் நல்லா ரெடி ஆகிடும். டெய்லி இந்த மெத்தடை பண்ணுங்கள். லேசியாக இருந்துட்டு நம்ம வந்து கழுவாமல் விட்டோம் அப்படின்னா
அது குழந்தைக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வந்துருங்க. ஃபீவர், கோல்டு எல்லாமே வரும். நம்மளுக்கு எதனால வருது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இந்த மாதிரி நல்ல சுடுதண்ணியை எல்லா பக்கமும் ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. பிளாஸ்டிக் சிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சுடுதண்ணி ஊற்றி பண்ணிடாதீங்க. இது வந்து மெட்டலுக்கு தான் யூஸ் ஆகும். மெட்டல் பாட்டில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, ரெண்டுலேயுமே போட்டு நல்லா கழுவியாச்சு, பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்களேன். கண்டிப்பாக டெய்லி இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட குழந்தைய ஆரோக்கியமான குழந்தைய மாற்றுங்க. இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். இதை விட எக்ஸைட்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். See you next time. Keep watching. Keep on subscribing. Our next video will out soon.